வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு உரையுமாற்றினார். அது குறித்தான காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், முதலமைச்சர் உரையாற்றியது குறித்து விரிவாக உங்களிடம். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்கும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு சார்பில் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் முக்கிய அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஆலோசனையானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்றார்கள். குறிப்பாக காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மழை காலம் தொடங்குவதற்கு முன்னதாக தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு துறை சார்பிலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு விளக்கி கூறினார். குறிப்பாக தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், கர்ப்பிணி பெண்கள், நோயுற்றவர்கள், வயதானவர்கள் ஆகியோரெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதே போல கடந்த கால படிப்பினை அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூடுதலாக இருக்க வேண்டும். அதாவது கடந்த காலங்களில் மழை பெய்த போது எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் நின்றதோ, எங்கெல்லாம் வெள்ள சேதங்கள் அதிகமாக இருந்ததோ அந்த இடங்களை கண்டறிந்து அங்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். அங்கு தேவையான மேல் தடுப்பு நடவடிக்கைகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை விரைவாக முடிக்க வேண்டும். இந்த மழை காலத்தில் பொதுமக்களுக்கு அந்த மழை என்பது ஒரு வரமாக இருக்க வேண்டும். இந்த மழையால் எந்த பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையில் முதலமைச்சர் கருத்துக்களை அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். எனவே அதிகாரிகளும் அதில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அவற்றை அடுத்த மீட்டிங்குள்ளாக, அதாவது இதே போன்றதொரு சந்திப்பு இன்னும் 2 வாரங்களுக்குள் நடத்தப்பட இருக்கின்றது. எனவே அதற்கு முன்னதாக அவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதிகாரிகள் அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை இன்றே தொடங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.